guys, welcome back to Tamil Job Insights. இன்னைக்கு நான் பார்க்க போகிற ஜாப் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வந்து ஜாப்ஸ் வந்து எடுக்கிறாங்க. இந்த ஜாபுக்கு வந்து என்ன கேட்டகரி கீழே எடுக்கிறாங்க, என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நமக்கு வேணும் அப்படிங்கிற டீட்டெயில் ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி டெய்லி நம்ம சேனலில் ஜாப் அப்டேட் வந்துட்டு இருக்கோம். அந்த அப்டேட் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்காக தனியாக வாட்ஸ்அப் சேனல் வச்சுருக்கோம், அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். டேரெக்டாக இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு வந்துருங்க. அங்கே உங்களுக்கு கெரியர்ஸ் கீழே உங்களுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் இருக்கும். அப்படி இல்லைனா நம்ம வீடியோ கீழே இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸாக கொடுத்துருக்கேன், டேரெக்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மெத்தட் ஷோ ஆகும். இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். எங்கே வந்துருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ் கீழே வருது, டைரக்டரி ஆஃப் இன்கம் டேக்ஸ் சிஸ்டம் கீழே உங்களுக்கு வருது. உங்களுக்கு எந்த போஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இன்வைட் அப்ளிகேஷன் ஃபார் டேட்டா ப்ராசஸிங் அசிஸ்டண்ட்டு. இது கிரேட் லெவல் பி கீழே வருது உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது டேட்டா ப்ராசஸ் பண்ணுவாங்களா அதுக்கு வந்து உங்களுக்கு அசிஸ்டண்ட் கீழே இந்த ஜாப் வந்துருக்கு சொல்லியிருக்காங்க. இது வந்து குரூப் பி கேட்டகரி கீழே வரக்கூடிய ஒன் ஆஃப் த ஜாப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அடுத்து உங்களுக்கு லெவல் ஆஃப் பே மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது சம்பளம் பார்த்தீங்கன்னா லெவல் 7 கீழே உங்களுக்கு சம்பளம் வருது. மினிமம் உங்களுக்கு வந்து 44,900 வந்து 1,42,400 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கான பேசிக்ஸ் பே கொடுத்துருக்காங்க. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸு இல்லை மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜி எம்டெக் கேட்குறாங்க. அப்படி இல்லைனா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் படிச்சிருக்கணும், இல்லை பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் ஆர் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸு இல்லை கம்ப்யூட்டர் டெக்னாலஜி. நீங்கள் டிகிரி அதாவது அண்டர் கிராஜுவேட்டு இல்லை போஸ்ட் கிராஜுவேட்டை கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும். அல்லது இதை தாண்டி உங்களுக்கு பிஎஸ்சி கீழே எடுக்கிறாங்க. டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸு, டிகிரி இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எலக்ட்ரானிக் டேட்டா ப்ராசஸிங் இன்க்ளூடிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் ஆக்சுவல் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங். அதாவது உங்களுக்கு 2 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. எதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா ப்ராசஸ் பண்ண தெரியணும், அப்படி இல்லைனா உங்களுக்கு மாஸ்டர் டிகிரின்னு நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கீழே அவங்க கேட்குறது. ஸோ இதில் ஒன் ஆஃப் த டிசிப்ளின் கீழே நீங்கள் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கு கூட நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏ லெவல் டிப்ளமோ அண்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா, இல்லை கம்ப்யூட்டர் கோர்ஸ் தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். அதாவது நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எந்த டிபார்ட்மெண்ட்லாம் அதுலேயும் உங்களுக்கு டேட்டா ப்ராசஸிங்கில் தான் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் உங்களுக்கு 56 அதாவது 56 வயசு தான் அதிகபட்சமான வயதுன்னு வரணும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே ஆட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே இருக்குன்னா டெல்லி, லக்னோ, ஹைதராபாத் அண்ட் கான்பூர், சண்டிகர், கொல்கத்தா. நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கு சென்னையிலையும் இந்த வேலை வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா லெவல் கீழே வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான அலவன்ஸ் என்னெல்லாம் கொடுப்பாங்க, அதுக்கான என்ன அலவன்ஸ் கவர் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு மினிமம் 40,000 சம்பளம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாமே ஆட் ஆகி வரும்னு இருக்காங்க. ஸோ இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது உங்களுக்கு பர்சனல் சர்டிஃபிகேட் வேணும். அதாவது கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு டியூட்டி அரெஸ்டர், கேண்டிடேட் அரெஸ்ட் கிளியரன்ஸ், இன்டெகிரிட்டி சர்டிஃபிகேட்டு, விஜிலன்ஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி ஏகப்பட்ட உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. இதுதான் உங்களுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம்னே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் உங்களோட நேம் இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த் இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்கன்னா உங்களோட சர்வீஸ் கேட்குறாங்க. அடுத்து உங்களுக்கு டேட் ஆஃப் ரிட்டைர்மெண்ட்டும் கேட்குறாங்க. இன்கேஸ் நீங்கள் சென்ட்ரலோ ஸ்டேட்லோ எந்த ஜாப்பில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், அதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். இது வந்து நீங்கள் எந்த ஸ்டேட் அதாவது என்ன டிபார்ட்மெண்ட் கீழே வரீங்க அது கொடுக்கணும். அடுத்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஃப்ரெஷர்னா ஃப்ரெஷர் குவாலிஃபிகேஷன், அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த டீட்டெயில் எல்லாமே நார்மலாக நம்ம ஃபில் பண்ணுற ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுமோ அந்தமாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் எல்லாத்தையும் டீட்டெயிலாக படித்து பார்த்துட்டு அப்புறம் ஃபில் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அப்ளிகேஷனை ஒன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு 2 அட்ரஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டைரக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் சிஸ்டம் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர் டேக்ஸஸ் கிரவுண்ட் ஃப்ளோர் கொடுத்துருக்காங்களே, இந்த அட்ரஸ் தான் நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் போஸ்ட்டில் தான் அனுப்பணும். என்ன டாக்குமெண்ட் வேணுங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே நீங்கள் அட்டஸ்ட் பண்ணி அதாவது செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணணும். டாக்குமெண்ட்டில் உங்களுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல, அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே கேட்டிருக்காங்க. அதெல்லாம் அட்டாச் பண்ணி அவங்களை நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதுக்கு எந்த விதமான எக்ஸாமோ எந்த விதமான ஃபீஸோ இப்போ வரைக்கும் அவங்க எதுவுமே சொல்லலை. உங்களுக்கு டேரெக்டாக உங்களோட அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து உங்களை இன்டர்வியூக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு வேறு லெவல் ஜாப்பு. உங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும் தான் எடுக்கிறாங்க, அந்தமாதிரி ஜாப்பு. ஸோ
டிஸ்கிரிப்ஷனை ஃபுல்லாக படித்து பாருங்கள். என்னென்ன கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, எதெல்லாம் உங்களுக்கு முக்கியமான டாக்குமெண்ட்டாக வெரிஃபை பண்ணுறாங்க எல்லாமே செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிவிட்டு இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். தட்ஸ் இட் டுடே வீடியோ காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் தமிழ் ஜாப் இன்சைட் சேனல். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட் காய்ஸ். டாட்டா பை பாய்.